விஜய் பிளாக் அது பேசிட்டு இருக்கேன். இது எஸ்எஸ்டி வழங்கக்கூடிய ஏற்றுமதி வழிகாட்டி ஷோ மக்களே. ஸோ இன்னொரு கொஞ்சம் கேள்விகள் மட்டும் தான் இருக்குது. மறக்காமல் இன்றைக்கி ஏதாவது கொஸ்டின் கேட்கணுங்க, இன்றைக்கி கால் பண்ணி கேட்கணும்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கான தகவல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம ரமேஷ்குமார் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இப்போது தொடர்ந்து பேசலாம் சார். பேசுகிறப்போ வந்து சார் இப்போ வெயில் காலத்தை பொறுத்தளவுக்கு வெள்ளரிக்கான்னு சொல்லி பெரிய ஒரு வேல்யூ இருக்குது சார். வாட்டர்மெலன் ஒன்று, வெள்ளரிக்காய் ஒன்று, ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ அப்போ வெள்ளரிக்காய் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்களை பற்றி சார். கோடை காலத்திற்கு ஏற்ற பழம் வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். வெள்ளரிக்காயும் மதிப்பு கூட்டி வெள்ளரிக்காய் ஜூஸ் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். வெள்ளரிக்காய் ஜூஸ் தயாரிக்கும் பொழுது வெள்ளரிக்காயில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். வெள்ளரிக்காய் மற்றும் வெள்ளரிக்காய் ஜூஸ் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் இல்லையா? ஸோ வெள்ளரிக்காய் வந்து சில விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பெருசாகவே போயிட்டு இருக்கு இல்லையா சார்? சூப்பர் சார். வெள்ளரிக்காய் பற்றி கேட்டோம்னா இதை பற்றி கேட்கணும் யோசிக்காதீங்க. வெள்ளரிக்காய் மாதிரி வெட் கிரைண்டர்னு ஒரு ஏரியா இருக்குது சார். அந்த ஏரியா வந்து லேடிஸுக்கு முடிச்ச ஒரு ஏரியா. அதை எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். வெட் கிரைண்டர்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கோவை மாநகரில் வெட் கிரைண்டர்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கோவை மாநகரில் 2 லிட்டர் டேபிள் டாப் வெட் கிரைண்டர்கள், 10 லிட்டர் கமர்ஷியல் வெட் கிரைண்டர்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த 2 லிட்டர் டேபிள் டாப் வெட் கிரைண்டர்களில் 2 வகைகள் உள்ளன. ஆம் டைப் வெட் கிரைண்டர்கள், எக்கனாமிக்கல் டேபிள் டாப் வெட் கிரைண்டர்கள். இந்த 2 லிட்டர் டேபிள் டாப் வெட் கிரைண்டர்கள், 10 லிட்டர் கமர்ஷியல் வெட் கிரைண்டர்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஜப்பான், சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் இல்லையா? ஸோ வந்து வெட் கிரைண்டருக்கு வந்து வேல்யூ இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தஞ்சாவூரில் வந்து இந்த பெயிண்டிங் நிறையா விஷயம் இருக்குல்ல சார். அப்போ வந்து தஞ்சாவூர் ஓவியங்களுக்கு அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்? அதுக்கு நம்ம ஊரில் பார்க்குறப்ப அது ஒரு பெரிய ஒரு வேல்யூ இருக்குது. இதே வெளிநாட்டில் அதுக்கு எப்படி சார் இருக்குது? சொல்லுங்கள் சார். ஓகே சார். தஞ்சாவூர் ஓவியங்கள் சிறந்த ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட். தஞ்சாவூர் ஓவியங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. விநாயகர், முருகர், கிருஷ்ணர் படம் வரைந்த கடவுள் படம் வரையப்பட்ட ஓவியங்களும், இயற்கை காட்சிகள் படங்களாக வரையப்பட்ட ஓவியங்களும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து தஞ்சாவூர் ஓவியங்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தஞ்சாவூர் ஓவியங்கள் நல்ல ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட், நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் சார். இப்போது இன்னொரு கொஸ்டின் இருக்குது சார். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, அதை வந்து ஏற்றுமதியாளருக்குமாக இறக்குமதியாளரும் இருக்காங்க. இப்போ வந்து கொடுக்குறவங்க வந்து பொருள் கொடுக்குறப்ப வந்து கொஞ்சம் தரமான பொருளாக தான் கொடுக்கணுமா, நாங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி கூட பண்ணி கொடுத்தா கூட நாங்கள் சம்பாதிக்கக்கூடாதா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு கேள்வி தான், தரமான பொருட்களை மட்டும்தான் ஏற்றுமதி செய்யணுமா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். வெளிநாடுகளில் அனைத்து பொருட்களுமே ஏற்றுமதி தரம், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பொருட்கள் தான் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த ஏற்றுமதி தரம் என்பதை எதை வைத்து நாம் சொல்லலாம் என்றால், நம்பர் 1 தரம். மற்ற தரம் என்பது உள்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய தரம், அதாவது டொமஸ்டிக் குவாலிட்டி என்று சொல்லலாம். இறக்குமதியாளர்கள் பொதுவாக அனைத்து பொருட்களுக்குமே நம்பர் 1 தரம், ஏற்றுமதி தரம் உள்ள பொருட்களைத்தான் கேட்பார்கள். அந்த பொருட்களை நம்பர் 1 எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் நம்பர் 1 தரம் என்பது இறக்குமதியாளர்களே அந்த தரத்தை பற்றிய விளக்கமாக கூறுவார்கள். இறக்குமதியாளர் கூறிய அந்த ஏற்றுமதி தரத்தில் பொருட்களை ஏற்றுமதி செய்தால் இறக்குமதியாளர்களிடமிருந்து தொடர்ந்து ஆர்டர்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் இல்லையா? ஸோ வந்து நீங்கள் பொருட்களை தரம் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா ஏற்றுமதி ஸ்டாப் ஆயிரும். நல்ல பொருட்களை கொடுத்தீங்கன்னா ரெகுலராக வரும்னு சார் சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஏனோ தானோன்னு பண்ணதை விட, ஏன்னா நம்மளால எப்படி தானே சார் பொருள் வந்து பார்த்து இருக்கிறவங்ககிட்ட பார்த்து எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. இதே நம்ம வெளிநாட்டுக்கு இதை அனுப்புகிறப்ப என்னன்னா, கொஞ்சம் ஏதோ 1-2 பீஸ் தரேன் அப்படின்னு நினச்சி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸே ஸ்டாப் ஆயிருந்தது சார் சொல்கிறாங்க. ஸோ கொடுக்குற பொருளுக்கான தரமும் அதுக்கான விலையும் நம்ம தான் நிர்ணயம் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப அந்த பொருள் கரெக்டாக போய் சேர்ந்துடணும், அது நல்ல பொருளாக இருந்தால் மட்டும்தான் அது ரெகுலராக வரும்னு சார் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இந்த கோடை காலத்துக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே சார். கோடை காலத்திற்கு சிறந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கோடை காலத்திற்கு ஏற்ற பழங்கள் திராட்சை, நெல்லிக்காய், முலாம்பழம், வெள்ளரி, அன்னாச்சி பழம் ஆகிய பழங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த கோடை காலத்திற்கு என்று சீசனுக்கு தகுந்த போது இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் கிடைக்கும். இறக்குமதியாளர் கூறிய தரத்தில் இந்த கோடை காலத்திற்கு ஏற்ற பழங்களை இறக்குமதியாளர் கூறிய தரத்தில் ஏற்றுமதி செய்ய வேண்டும். சிறந்த முறையில் இந்த கோடை காலத்திற்கு என்று ஏற்றுமதி செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும்.
சூப்பர் இல்லையா? ஸோ வந்து இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து கோடைக்காலம் கொஞ்சம் நிப்பாட்டுற மாதிரி தெரியல. அதுதான் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு சூரியனுக்கு பக்கத்து காம்பவுண்டில் தான் இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் இருக்கும் நிறைய பேத்துக்குங்க. ஏன்னா காலையில் வந்து பைக் நம்ம 9-10 மணிக்கு எடுக்கிறப்ப வேற மாதிரி இருக்குது சார். மத்தியான டைமில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், மூஞ்சிலாம் பார்த்தோன்னா அப்பளம் மாதிரி புரிஞ்சிருது. வெள்ளை காலில் வெளியே வரவங்களாம் வீட்டுக்கு போகிறப்போ அப்படியே கருன்னு போகிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற நிலவரம் கோடைக்காலத்தை பொறுத்த வரப்போ. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இந்த காயப்பத்தி ஏற்றுமதி எப்படி சார் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். தேங்காயின் வெளிப்புற ஓட்டிலிருந்து வெளிப்படக்கூடிய துகள் போன்ற கழிவு காயர்பித். இந்த காயர்பித் வெளிநாடுகளில் விவசாயத்தில் மண்ணுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது. காயர்பித் வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. காயர்பித் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காயர்பித் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் தரமாக கிடைக்கிறது. வணிக ஏற்றுமதியாளர்கள் இந்த காயர்பித் ப்ராடக்டை கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி பகுதியில் விவசாயிகளிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பரு, சரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், வெற்றிலை. எஸ், வெற்றிலை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்? அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்கு, நம்ம ஊர்ல ஈஸியாகவும் கிடைக்கும். அதோட வேல்யூ பத்தி சொல்லுங்க சார். இந்தியாவின் சிறந்த பணப்பயிர் வெற்றிலை. வெற்றிலை தமிழ்நாட்டில் கும்பகோணம் பகுதியில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. கும்பகோணம் பகுதியில் சாகுபடி செய்யப்படும் வெற்றிலை தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெற்றிலை விழாக்களுக்கும் விசேஷங்களுக்கும் மருத்துவ குணம் கொண்டதாக இருப்பதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெற்றிலை இந்தியாவிலிருந்து மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெற்றிலை நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். ஸோ சூப்பர் இல்லையா? ஸோ வெற்றிலைக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின் என்ன சார், என்ன லாஸ்ட்னா இதான் நம்ம லாஸ்ட் கொஸ்டின் கூட இருக்க போகுது. இப்போ தான் பேசிட்டு இருந்தேன், வெளியே போயிட்டு தான் அப்பளம் மாதிரி புரிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி. அப்பளம் எப்படி சார் ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்களை சொல்லுங்கள் சார். சரி, ஓகே சார். இப்போ இதுவரை வேளாண் பொருட்கள், உணவுப் பொருட்களை பற்றி பார்த்தேங்க சார். இப்போ வந்து பிராண்டட் ப்ராடக்ட் மாதிரி ஒரு ப்ராடக்ட் பார்க்கலாங்க. இது வீட்லேயே சிறந்த முறையில் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். அப்பளம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி ஊரில் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் அப்பளம் எண்ணெயில் பொரிக்கும் பொழுது மிருதுவாகும், அதிக விரிவடையும் தன்மையுடன் இருப்பதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மிளகு அப்பளம் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து அப்பளம் மலேசியா, சிங்கப்பூர், கத்தார், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சூப்பர் இல்லையா? ஸோ வந்து இப்போ நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஷோ நல்லாவே போச்சு சார், டைம் போனதே தெரியல. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கணும்னா சார், இப்போ நிறைய கிளாஸஸ் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ நம்ம நேயர்கள்லாம் இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அப்படி பார்க்குறவங்க வந்து இப்போ இவ்வளோ நேரம் பேசியிருந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, நான் கால் பண்ணி கேட்டு அந்த கிளாஸ் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், கேட்டு சில விஷயம் கற்றுக்கிறேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ அந்த கிளாஸ் தேரி கிளாஸ் பற்றி சார் சொல்ல போகிறாங்க, டைம் டேபிள் சொல்ல போகிறாங்க, குறித்து வச்சுக்கோங்க. இது கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேதி மட்டும் சொல்லியிருக்கேன் சார். நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பற்றி தேதி பயிற்சி வகுப்புலாம் நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் 2 வகையான பயிற்சி வகுப்புலாம் நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி தேதி அட்டவணையை இப்போது பார்க்கலாம். 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்தி வருகிறேன். 5/5/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. மே 7ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. அடுத்த பேட்ச் மே 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில். மே 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. மே 16ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்கள், தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களும் திருப்பூர் மாநகருக்கு நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு வர முடியாதவர்களுக்காக ஏற்றுமதி பயிற்சி 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடத்தி வருகிறேன். மே 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. மே 7ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. மே 9ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் மே 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. மே 14 தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. மே 16ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஆன்லைன் பயிற்சி வகுப்பு கூகுள் மீட்டில் நடத்தி வருகிறேன். 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் குவாலிட்டி தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். சூப்பர் இல்லைங்களா? ஸோ வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு நாளும் ரொம்ப நல்லாவே போச்சு, சூப்பராக இருந்துச்சு சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசணும், கேள்விகள் நிறையா இருந்திருக்கு. அண்ட் தொடர்ந்து நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் அடுத்த வாரம் கூட கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கேட்டுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே சொல்கிறது தான், ஆரம்பிக்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, ஒரு புதுசாக ஒரு கனவை நோக்கி போகிறதாலும் சரி, இன்றைக்கி ஆரம்பிப்போம், அது கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் வேறு லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டும். அதை வந்து கிளாஸஸ் போய் அதை முறையாக கற்றுக்கிட்டு போனோம்னா கொஞ்சம் வெற்றிங்கிறது பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால தான் அந்த கிளாஸ்
கிளாஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது. மறக்காமல் கிளாஸ் போங்க, தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு இதை ஏற்றுமதி பண்ணால் உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம அப்படியே கிளம்பலாம் சார். இது டே ரொம்பவே நல்லா போச்சு சார். சூப்பர் சார், அருமையாக போச்சு சார் இன்னைக்கு. நாளைக்கு வந்து மே 1 வேறு இல்லை சார். ஸோ வந்து நம்மளோட நேயர்கள் எல்லாத்துக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள். அதையும் சொல்லிவிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். அண்ட் லாஸ்ட் பாட்டு என்ன பாட்டு போட போகிறோன்னு உங்களுக்கே ஆல்வேஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. உழைப்பாளர் தினம் தான் நாளைக்கு. ஸோ எல்லா உழைப்பாளர் தினத்துக்கும் எல்லா இனிய நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கடைசி ஒரு பாட்டு எழு வேலைக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பராக வேலைக்காரன் படத்துல வந்து ஒரு சாங் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ஒரு ஷோவில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது நான் உங்கள் விஜய் பிளாக்காட்டி. நன்றி. SSTV நேயர்களுக்கு நன்றி. மே தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, தேங்க்யூ, பாய். அண்ட் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.